நான் எல்லாம் பண்ணி 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 போட்டுட்டு இருந்தேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி பண்ணது ஒண்ணு இருக்கு. அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு நான் அவனுக்கு ஓகே சொல்லல. அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா நமக்கு பிடிக்கும்ல, நான் ஓகே மட்டும் தானே சொல்லல, நமக்கு பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். நம்ம வந்துட்டு அந்த டைம் காதல்ல இருந்ததுனால ஹார்ட் இயரிங் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு கண்டென்ட் இல்லாத காரணத்தினால் என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கோல்டன் நினைப்பீங்க, நீங்க நினைக்கலாம் என்ன ஒரு 10-20 கம்மல் வச்சிருப்பேன் இதுக்கெல்லாம் போயிட்டு ஒரு இயரிங் கலெக்ஷன் அப்படின்னு. நான் வந்துட்டு ஒரு இயரிங் சைக்கோ. நான் 2022 வரைக்கும் எல்லாம் நிறையவே இயரிங் வாங்கிட்டு இருந்தேன். எங்க போனாலும் ஒரு இயரிங் வாங்குவேன். சென்னை போனதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு இயரிங் வாங்குறதே கம்மி பண்ணேன். ஏன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் கூட நான் கொஞ்சம் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வெளியே எங்கேயாவது போனாலும் எனக்கு வந்துட்டு இயரிங் வாங்கணுங்கிறத மைண்ட் செட் இல்லை. சொல்லுவாங்கல்ல, நீங்க கடைக்கு நீங்க வந்துட்டு வேலை பாத்தீங்கன்னா உங்களோட அடல்ட் மணில நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம்னு. சத்தியமா நம்மளால வாங்கவே முடியாது. ஏன்னா நம்மளால வெளியே போக முடியாது. வேலை பார்த்தே நம்ம வந்துட்டு அவ்வளோ டவுன் ஆயிருவோம். லீவு கிடைச்சாலே தூங்கணும்னு தான் தோணும். ஸோ இந்த வீடியோ என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு எப்படின்னா, ஸ்கூல்ல எல்லாம் எங்களுக்கு இந்த இயரிங் தான் போடணும், இந்த இயரிங் போடக்கூடாது, நல்லா இருக்கும். இந்த பூ வச்ச இயரிங் எல்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அழகா இருப்போம். அதெல்லாம் எங்க பிடி டீச்சர் எல்லாம் பார்த்தாங்கன்னா கழட்ட சொல்லிடுவாங்க. இப்போ இதுதான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இயரிங் ஸ்டாண்ட். இது வந்துட்டு அம்மா வந்துட்டு ஒரு காலகட்டத்துல இந்த ஸ்கூல் டேக்கெல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் அந்த இதுல இருந்தாங்களா, அப்போ வந்துட்டு இந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் போயிட்டு இயரிங் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்காக ஒரு தடவை வாங்கினப்போ இந்த இது இருந்துச்சு. நான் ஒரு கம்மல் பைத்தியம் ஆனதுனால என் அம்மா இதை வந்துட்டு எனக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எனிவே என்கிட்ட இருக்கிற இயரிங் எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோ அப்படிலாம் இருக்கும்னு நினைக்க கூடாது. ஆஹா ஓஹோன்னுலாம் இருக்காது. ஏன்னா 10 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும் என்கிட்ட இருக்கிற இயரிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் துபாய் இயரிங் காட்டுறேன். இது வந்துட்டு என்னோட அக்கா துபாயில இருக்காங்க, என்னோட பெரியம்மாவோட பொண்ணு. அவ வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக், லைக் 11 இயர்ஸ் பேக் வந்துட்டு எனக்கு துபாயில இருந்து வந்தப்போ வாங்கிட்டு வந்த இயரிங். கொஞ்சம் தூசி தட்டு தான் எடுத்துட்டு வந்தேன் கம்மல் எல்லாம், ஏன்னா நான் இப்ப யூஸ் பண்றதே கிடையாது. இதுல வந்துட்டு இந்த மாதிரி இயரிங் இருக்கு. இது வந்துட்டு ஆக்சுவலி கிளாஸ், ஃபுல் கிளாஸ். இதுல எனக்கு ஒரு இது வந்துட்டு அம்மாவோட கூட வேலை பார்த்த ஒரு டீச்சர் வந்துட்டு அவங்க டூர் போனப்போ எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட அவங்க ஒரு 12 செட்டுன்னு நினைக்கிறேன், நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்ப இப்போ என்கிட்ட உயிரோட இருக்கிறது 2 செட்டு தான். ஐயோ, அதுவும் இது உயிரோட இல்ல, உடஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஃபுல் கிளாஸ். கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதுல இப்ப உயிரோட இருக்கிறது 2ன்னு நினைச்சேன், இல்ல இந்த 1 தான் உயிரோட இருக்கு, பிளாக் மட்டும். இதுவும் உடஞ்சிருச்சு. கொஞ்சம் நல்ல நல்ல கம்மலா காட்டணும்னு எனக்கும் ஆசைதான். அப்படியே காட்டுற அளவுக்கு எல்லாம் நல்ல நல்ல கம்மல் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. நான் சும்மா ரேண்டமா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் காட்டிடுறேன். இதுவும் ஏதோ ஒரு காலத்துல, இது வந்துட்டு என்னோட தங்கச்சியோடதுன்னு நினைக்கிறேன். இது தென் இதெல்லாம் சும்மா போயிட்டு ரேண்டமா எனக்கு கம்மல் வேணும், ஆனா எனக்கு பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு போறது கம்மல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவேன் நிறைய. அதுல ஒண்ணு. தென் நான் வந்துட்டு ஒரு காலத்தில் பரதநாட்டியம் டான்சர். அந்த டைம் பரதநாட்டியம், நான் வந்துட்டு ஒரு பரதநாட்டியம் டான்சர். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, எனக்கு ஏதாவது கிளிப்பிங் கிடைச்சுன்னா நான் ஆட் பண்ணி போடுறேன் பாருங்க. அப்படி வந்துட்டு பரதநாட்டியம் டான்சரா இருந்த காலகட்டத்துல வந்துட்டு இந்த இயரிங் தான் என்னோட பரதநாட்டியம் இயரிங்கா இருந்துச்சு. தென் இது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன்ல, இதுவும் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டபுள் ஷேட்ல வர்ற ரோஸ். இது ஒயிட், எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒயிட்டும் வரும், தென் ஒயிட் பிளஸ் இன்னொரு கலர் வரும். இதுலயும் இது ஃபுல்லா இருந்துச்சு, தொலைச்சிட்டேன். வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இயரிங்ஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப 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 பழசாயிருச்சு, லைக் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் பிஃபோர் உள்ள மாடல் இதெல்லாமே. இது வந்துட்டு கொஞ்சம் புது இயரிங் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இதெல்லாம் போட்டதே இல்லையோ? ஆமாங்க, இதெல்லாம் போட்டதே இல்ல. இதுவும் அதே மாதிரி வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்குவேன் அப்படின்னு வாங்குனது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தடவை எங்களுக்கு, நான் காலேஜ் பிஏ பண்ணிட்டு இருந்தேன் ஹோலி கிராஸ்ல, அப்போ டான்ஸுக்காக இந்த இயரிங் வாங்க போயிருந்தேன்னா அதுவும் பாருங்களேன், இது இருக்கு இங்க இல்ல. வந்துட்டு 12th படிக்கிற டைம் என்கிட்ட 150 125ல இருந்து 150 அந்த ரேஞ்ச் ஆஃப் இயரிங்ஸ் இருக்கும். அந்த டைம் வந்துட்டு அது கேட்கும்போது ஐயோ அவ்வளவு இருக்கான்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ வந்துட்டு நார்மலா எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் உடஞ்சிருக்கு, அவ்வளவுதான், வேஸ்ட். இதுவும் இந்த இயரிங் வாங்க போன டைம்ல
இதுவும் சில பேருக்கு வாங்கினேன். அப்போ வந்துட்டு எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். அப்படிதான் நான் வந்துட்டு இயரிங் பைத்தியம், அதனால கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன். இது வந்துட்டு என்னோட மம்மி வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து கன்னியாகுமரி போயிருந்தாங்க. அப்போ எனக்காக வாங்கிட்டு வந்த இயரிங் இது. இதோட ஒண்ண காணோம், நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து சொல்றேன். ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த இருக்குல்ல, இந்த ஹார்ட் வந்துட்டு உடஞ்சிருந்து நான் கம் வச்சு ஒட்டி வச்சு யூஸ் பண்றேன். நல்லா தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்துட்டு ரொம்ப வருஷம் பேக், லைக் 14-15 இயர்ஸ் பேக் இயரிங். எல்லாமே நான் பத்திரமா வச்சிருப்பேன். எனக்கு யாராவது கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா கூட கிஃப்ட் கொடுங்க, நான் எல்லாமே பத்திரமா வச்சுப்பேன். ஒருவேளை ஒண்ணுதான் இருக்கும், அப்படி இல்ல இந்த டப்பாக்குள்ள ஒண்ணு இருக்கும், வேற டப்பாக்குள்ள இன்னொன்னு கிடைச்சிடும், நான் எல்லாம் ஜோடி பண்ணிடுவேன். இதுவும் நான் வந்துட்டு ரேண்டமா வாங்கினதுதான். இதுவும் நான் ரேண்டமா வாங்கினதுதான். இதுவும் வந்துட்டு ரேண்டமா வாங்கினதுதான். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு இயரிங் அடி அப்படின்னு. ஆனா இதுவுமே நான் வந்துட்டு டான்ஸ்க்காக வாங்கினது. இது வந்துட்டு போ, ஓகேவா? நிறைய இருக்கு என்கிட்ட, நிறைய நிறைய இருக்கு, நிறைய. இங்க பாருங்க. நான் வந்துட்டு இந்த டான்ஸ்க்கெல்லாம் இன்சார்ஜ். ஸோ கடைக்கு போறது, இயரிங் வாங்குறது, அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது எல்லாத்துக்கும் நான் அக்கா தான் போவேன். போறப்போ எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட வேண்டியது. ஏன்னா நம்ம தானே இன்சார்ஜா இருப்போம், நம்ம கொடுக்குறத அவங்க போடணும், வேற வழி இல்லை. ஸோ அப்படி இருக்கனால இது வந்துட்டு எங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏத்த மாதிரி இயரிங் வந்துட்டு எங்களுக்கு பூ இயரிங் தான் வேணும். நாங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டது. பூ இயரிங் வந்துட்டு எந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ளவர் இயரிங் போட்டா அப்படி நச்சுன்னு இருக்கும். அது வந்துட்டு கேர்ள்ஸ் நமக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இயரிங் வந்துட்டு நான் தேடுறப்ப எனக்கு கிடைக்கவே இல்லை. இது எதுக்காக இவ்வளவு வாங்கியிருக்கேன்னா, இதுல நமக்கு தேவை ஏதோ ஒரு கலர் தான். ஆனா இப்போ அந்த ஒரு கலருக்காக நம்ம ஒரு போ வாங்கணும். அப்போ ஒரு ஆளுக்கு 2 போ வேணும்ல. இந்த இருக்குல்ல, நாங்க இதுல இருந்து நாங்க இதை எடுத்து அப்படியே நாங்க அதை காதுல போட்டு அப்படி பின்னாடி இங்க இவங்க இப்படி உருட்டி வச்சிருக்காங்களா, அதை நாங்க வந்துட்டு காது பின்னாடி உருட்டி வச்சிருந்தோம். அப்படியெல்லாம் டிஏஒய் பண்ணி எல்லாம் நாங்க வந்து டான்ஸ் ஆடிப்போம். அவ்வளவு ஒரு டான்ஸுக்காகவே இப்படி உயிரை கொடுக்குறவங்க நாங்க. இப்போதான் சோகமா இருக்கு, வருத்தமா இருக்கு டான்ஸ் பத்தி பேசினாலே. டான்ஸ் ஆடவே முடியலையா இப்பெல்லாம். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு லைக் ஒரு செட்டு. இதுல வந்துட்டு செயினுமே வரும், நெக்லஸுமே வரும். நம்ம வந்து நெக்லஸ் இப்போ வந்துட்டு விட்டுலாம். இதோட செட்டான இயரிங். இது வந்துட்டு என்னோட அண்ணாவோட மேரேஜ்க்கு லெகங்காக்கு செட் ஆகுற மாதிரி நான் வாங்கின ஒரு ஜோடி. அதோட இயரிங் இது. இதுவும் நல்லா இருக்கும். ஓஜிஸ்க்கு தெரியும், இது ஒரு ஓஜி. இது ஒரு ஓஜி இயரிங். பேப்பர் கம்மல் இயரிங் வந்துட்டு ஒரு காலத்துல நான் எல்லாம் பண்ணி 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 போட்டுட்டு இருந்தேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி பண்ணது ஒண்ணு இருக்கு, பாக்குறவங்களுக்கு தெரியும். இது லைக் நீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. பட் early 2K கிட்ஸ், 90s கிட்ஸ் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும். இது வந்துட்டு கிட்டு, இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பண்ற இந்த பேப்பர் கமல் பண்ற அந்த கிட்டு. இது வந்துட்டு ஒரு செட்டு. எனக்காக ஜோ வந்துட்டு நாங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எனக்காக வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட், ஐயோ 11th 10th நினைக்கிறேன், எனக்கு 10th நினைக்கிறேன். 10th வந்துட்டு எனக்கு அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அதாவது அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு நான் அவனுக்கு ஓகே சொல்லலை, அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா நமக்கு பிடிக்கும்ல, நான் ஓகே மட்டும் தானே சொல்லலை, நமக்கு பிடிக்கும். அதனால நான் வந்துட்டு கிஃப்ட் மட்டும் வாங்கிக்கிட்டேன். இதுல வந்துட்டு இயரிங் இருக்கும், அந்த இயரிங்காக தான் இதை எடுத்தேன். இயரிங் இருக்கும். இயரிங் வந்துட்டு நான் அப்பவே தொலைச்சிட்டேன். நான் வந்துட்டு ஆட்டோல ஒருத்தர வந்தப்போ அதோட பின்னாடி அந்த ஆணி இருக்கும்ல, அது லூஸ் ஆயிருந்துருச்சு, தொலைச்சிட்டேன். ஆனா நம்ம மெமரிஸ்க்காக இதை வச்சிருக்கணும். அது எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் நான் வந்து வச்சுப்பேன். இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் எனக்கு வாங்கி கொடுத்தான். அது வந்துட்டு 12th வாங்கி கொடுத்தான். அதை பத்திரமா வச்சிருக்கேன். தென் வந்துட்டு இது ஒரு செட்டு. இது ஒரு செட்டு. இந்த செட்ல வந்துட்டு இதுதான் இயரிங். இப்பவும் திருப்பி நான் ஒரு செட்டு தான் காட்ட போறேன். இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா என் வீட்டுல இருக்கு. நான் எதுக்கு வாங்கினேன், எப்போ வாங்கினேன் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனா என் வீட்டுல இருக்கு. இந்த இயரிங்கும் நான் வந்துட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணது கூட இல்லை, ஆனா எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, ஆனா இருக்கு. ஓகே, இது வந்துட்டு என் அக்கா துபாயில இருக்கான்னு சொன்னால, என் அக்கா எனக்கு வாங்கிட்டு வந்தது. இது வந்துட்டு கோல், அந்த டைம் ரொம்ப காஸ்ட்லி. இதை வாங்கி கொடுத்து 15 இயர்ஸ் மேலே இருக்கும். உடஞ்சிச்சு பாருங்க, அந்த துரும்பு பிடிச்சு. இது வந்துட்டு ஓணம் அசம்சனுக்காக நான் வந்துட்டு WCC சென்னையில படிச்சுட்டு இருந்த டைம் ஓணம் சாரி கூட போடுறதுக்கு சரவணா ஸ்டோர்ல இருந்து வாங்கினது. இந்த செட் வந்துட்டு 472 rupees. நல்லா இருக்குல்ல? இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு இயரிங்னு. எப்படி மாசா. இதுல இருந்து கொஞ்சம் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் தனியா வேற டப்பால வச்சிருக்கேன். இதுவுமே நான் வந்துட்டு எங்க இருந்து வாங்கினேன்னா அமேசான்ல இருந்து வாங்கினது. ஸ்டட்டா இங்க 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 எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும், குட்டி குட்டியா. திரும்பவும் ஒரு இயரிங் இருக்கு, இங்க பாருங்க. தென் இப்போதான் நம்ம வந்துட்டு டப்பாக்கு வர்றோம். டப்பா இதான் இதோட முடிச்சிருச்சு. நீங்க வந்துட்டு ஐயோ என்னடி இழுத்துட்டே போறேன்னு நினைக்காதீங்க.
இதோட முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு நான் அமேசான்ல இருந்து வாங்கின இயரிங் ஆர்கனைசர் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தது இது. இது ஃபுல்லானதும் நான் வந்துட்டு இது வாங்கினேன். இது வாங்கினதுக்கு அப்புறமா கம்மலே வாங்குறது கிடையாது. அதனால இதுல ரெண்டுலயுமே அப்படியே இருக்கு. இது வந்துட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தப்போ அவங்க வந்துட்டு வாங்கிட்டு வந்த சீப்பு, அதாவது கோம்பு. நான் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, இது வந்துட்டு என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அபிஸ்திரி வாங்கி கொடுத்த இயரிங். இது போடும்போது நான் அழுவேன். இந்த அழுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அது வாங்கி கொடுத்தாலும் தெரியல. என்னன்னா இதோட அந்த தண்டு வந்துட்டு ரொம்ப குண்டா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப குண்டா இருக்குமா. நான் குட்டி குட்டி கம்மல் எல்லாம் போட்டு போட்டு எனக்கு ஓட்டையே இருக்காது காதுல. இது போடுறப்போ செம்மையா வலிக்கும். தென் இந்த இயரிங் இதோட ஒரு ஜோடி காணும். ஆயிருக்கு. கேர்ள்ஸ்க்கு புரியும். நம்ம ஆசையா ஒரு கம்மல் தேடுவோம், அதோட ஒண்ணுதான் இருக்கும். அதோட ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டு ஒரு 4-5 மாசம் தாண்டி அதோட இன்னொன்னு கிடைக்கும். அப்போ வரும் பாருங்க ஒரு வலி. இதுவும் இவ்வளவு கிடையாது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும். இதுல ஒரு ஹூக் இருக்கா, இங்க இதுல வந்துட்டு ஒரு ஒரு ஒயிட் பால் வந்துட்டு இருக்கும். லைக் ரவுண்டர் பால் இருக்கும். அது தொலைச்சிட்டேன். அது வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஆனா இது தனியா போடவும் எனக்கு பிடிக்குங்கிறதுனால இந்த இயரிங் வந்துட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். 9th ஸ்டாண்டர்ட், அதாவது 11 இயர்ஸ் பேக் உள்ள இயரிங். பிடிக்கும். இதெல்லாம் ஸ்கூல்ல போட்டு போனா பிடி டீச்சர் கம்பு எடுத்து வருவாங்க, கம்பல் டுமில்னு. இதுவும் ஒரு காலத்துல இல்ல, இதுக்கு ஒரு ஜோடி உண்டு. இது இதுல வந்துட்டு இப்படி தொங்குறதுக்கு ஒரு ஜும்கி இருக்கும். அந்த ஜும்கி உடஞ்சிருக்கும். அதனால நான் தனியா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு நான் ஒரு தடவை பாதி எங்கேயோ காமிச்சேன். அப்புறம் இது வந்துட்டு எதுக்கு வாங்கினே தெரியாது. நான் வாங்கின டைம் எனக்கு நான் சொன்னேன் நான் வாங்கினேன். இயரிங் கூட்டணும், இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா போடவே இல்லை. எனக்கு அந்த டைம் சுத்தமா பிடிக்கல. அப்புறம் நான் 12th வர ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு தெரியல. அதே மாதிரி வாங்கின கேட்டகரி தான் இந்த இயரிங்கும். எனக்கு சுத்தமாவே பிடிக்கல வாங்கின டைம். வாங்கணும்னு வாங்கினேன். ஆனா வந்துட்டு இதையுமே நான் போடுறேன். இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்துட்டு கிஃப்ட் பண்ணது. எப்போ கிஃப்ட் பண்ணானே தெரியல. எது கிஃப்ட் பண்ணா, எப்போ கிஃப்ட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்மஸ் நினைக்கிறேன். அந்த கிறிஸ் சம்திங் ஆடுவோம்ல, அப்போ பண்ண நினைக்கிறேன். தென் இதோ இப்படி ஒரு இயரிங். உங்களுக்கு போர் அடிக்கும் இயரிங் எல்லாம் காட்டி, என்ன ரேண்டமா தான் இருக்கும். ஜும்கி நான் வச்சுக்கேன். ஜும்கி எல்லாமே கலர் எல்லாம் போய் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கும். பட் அப்படிதான் இருக்கும். நம்ம வேணா ஒரு கேம் விளையாடலாம். நீங்க நான் எவ்வளவு இயரிங் மொத்தமாவே இந்த வீடியோல காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ஹார்ட் போடுறேன். ரிப்ளை கமெண்ட் வந்து நான் ஒரு ஹார்ட் போடுறேன். ஓகே, இதோட பாதி நான் எங்கேயோ காமிச்சேன். தென் இப்படி ஒரு இயரிங் இருக்கு என்கிட்ட. ஹார்ட் வச்சு இயரிங்ல நம்ம வாங்குவோம். நம்ம வந்துட்டு அந்த டைம் காதல்ல இருந்ததுனால ஹார்ட் இயரிங் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். தென் இது வந்துட்டு என்னோட டியூஷன் அக்கா கொடுத்தாங்க. 11th வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம்னு நினைக்கிறேன். எப்போ அந்த அக்கா இந்த டூர் போயிட்டு வந்தப்போ எனக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. இது வந்துட்டு எங்க ஊர்ல நல்லா இருக்குல்ல. இது வந்துட்டு ஆக்சுவலி என்னது, இது வந்துட்டு வாவுபதி நடக்கும் எங்க ஊர்ல. அப்போ வந்துட்டு அங்கே இருந்து நான் வாங்கினது. எனக்கும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் நான் இது சேர்த்து வாங்கினேன். அவளுக்கும் நான் கொடுத்தேன். ஆப்பிள் ஹார்ட். இப்படி பாருங்க, இது வந்து ஜெஸ்லி வாங்கி கொடுத்தா இந்த இயரிங். அதுவும் கலர் போய் ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கு. ஆனாலும் நான் யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னு நான் வச்சுப்பேன். அதனால என்கிட்ட தான் இருக்கு. தென் இதுவும் என்னோட டியூஷன் அக்கா கொடுத்தது. இது கூட ஒரு செயின் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு சென்னை போன புதுசுல ஜோ எனக்கு வாங்கி கொடுத்த இயரிங். என்னோட பர்த்டே டைம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே, லைக் சென்னை போய் ஃபர்ஸ்ட் பர்த்டே நினைக்கிறேன். தென் இது வந்துட்டு ஒரு ஹார்ட்ல அம்பு விட்டது. இது வந்துட்டு ஒரு இப்படி இந்த ஜும்கா. ஐயோ காட்டி காட்டி எனக்கே போர் அடிக்கும். உங்க பார்த்து போர் அடிக்கிறேன்னு தெரியல. இதுவும் நான் எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது. நான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினது நிறைய இருக்கும். இது வந்துட்டு போத்தீஸ்ல இருந்து வாங்கின இயரிங். இது நான் வாங்கின டைமே 150 or 200 அதோ சம்திங். ஃபுல் ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு. இது வாங்கினதுக்கு அப்புறமா கல்யாண வீட்டுக்குலாம் போய் ஆமா எதை எடுத்து போடு, இதெல்லாம் எதுக்கு வாங்கின அப்படின்னு திட்டுவாங்க. நல்லா இருக்கும், நல்லதான் இருக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் கலர் போயிடுச்சு. வருது பாருங்க அடுத்த இயரிங். எதுக்கு வாங்கினேன்னு தெரியாத நான் வாங்கினேன். இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஆனா நான் வாங்கி வச்சுப்பேன். அடுத்த ஹார்ட்டுடா. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் காட்டின அந்த ரெட்ல வந்துட்டு கிரீனு. இந்த மாதிரி பூ போட்டதெல்லாம் பிடிக்கும் எனக்கு, அதனால வாங்கியிருக்கேன். தென் இப்படி ஒரு இயரிங். தென் இது வந்துட்டு நான் இது வரைக்கும் போடவே இல்லை. நானா வாங்கினேன், யாராவது வாங்கி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஜும்கி இருக்கு. ஜும்கா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா போடல ஏன்னா நான் வந்துட்டு இப்போ போடுறதே கிடையாது இந்த கம்மல் எல்லாம். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்மல். இந்த இயரிங் வந்துட்டு நான் வாங்கின டைம் ஜஸ்ட் 150 தான். எவ்வளவு இதா இருக்குன்னு பாத்தீங்களா. ஆனா வந்துட்டு நான் எதுக்கு வாங்கினேன், எப்ப வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன் எதுவுமே தெரியாது. ஆனா வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வரைக்கும் நான் போட கூட இல்ல. இது பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு. இதை போட்டாலே எனக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு ட்ரெஸ் நல்லா கிராண்டா போட்டு இதை போட்டேன்னா என் ஃபேஸ் டல்லா இருக்கு. அதனால நான் போடவே மாட்டேங்கிறேன். ஆனா வாங்கி மட்டும் வச்சிருக்கேன். இப்படி ஒரு இயரிங் கல்லே இல்லாம இருக்கு. இதுவும் டான்ஸ்க்காக வாங்கின இயரிங். இதுவும் ஆல்ரெடி சொன்னேன் இல்ல, இதுவும் டான்ஸ்க்காக வாங்கின இயரிங். என்கிட்ட 2 இருக்கு, எதுக்குன்னு தெரியாது. இது வந்துட்டு என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்த இயரிங். அவ கொடுத்த டைம் நான் வந்துட்டு இது போடவே மாட்டேன். ஏன்னா இது போட்ட என் காதுல இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்போ வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு.
ஓகே, இது வந்துட்டு சென்னையில இருந்தப்போ ஒரு ஃப்ரெண்டோட பாட்டி கொடுத்தது. இதுவும் பரதநாட்டியம்காக வாங்கினது. இதெல்லாம் 2 ஜோடி இருக்கு. எனக்கு அது எடுக்கிறது கொஞ்சம் மடியா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் காட்டுறேன். இதுவும் என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல வாங்கி கொடுத்தது. இது வந்துட்டு என்னோட அக்கா பெரியம்மாவோட பொண்ணு எனக்கு வாங்கி கொடுத்தது. அவங்க வாவோலி போனப்போ எனக்காக வாங்கி கொடுத்தது. ஒரு டப்பா முடிஞ்சிருச்சு. எனக்கு பிடிக்கும். இது வந்துட்டு நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் என்னோட புது நன்மைக்கா ஏதோ என்னோட ஃபேமிலியில ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. அதாவது 15 இயர்ஸ் பேக். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நான் திருப்பரப்புல இருந்து வாங்கின இயரிங். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு ஒரு த்ரெட் ஜும்கா. இது வந்துட்டு அக்கா வாங்கி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தென் இப்படி ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஓல்ட்ஸ். இது ஜெஸ்லியோடதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு பிடிக்கலன்னு அவ தந்தான்னு நினைக்கிறேன். ஆமா, அவளுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தூக்கிட்டேன். அவ என்னோட தூக்கிப்பேன், நான் அவளோட தூக்கிப்பேன். எனக்கு ட்ரெஸ்ஸும் ஒன்ட்டு இருக்கு. இந்த வீடியோ நீ பாக்குறேன்னா தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துரு. பீகாக் முடிய போகுது. என்னடா வீடியோ நீங்க நினைக்கலாம், எனக்கு கண்டென்ட் இல்லைங்க. நெக்ஸ்ட் வீக் நல்ல வீடியோவா இறக்குறேன். இது வந்துட்டு ஒரு டப்பா ஒரு செட்டு காட்டினேன்ல, அமேசான்ல இருந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு அதுல உள்ளது. தென் இது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணு என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நன்றி. ஸோ இந்த வீடியோல நான் எவ்வளவு இயரிங்ஸ் காட்டினேன், மொத்தமா எவ்வளவு இயரிங்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல நான் காட்டினேங்கிறத நீங்க வந்துட்டு கவுண்ட் பண்ணி கரெக்டா கமெண்ட் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹார்ட் போடுறேன். ஓகே, அப்புறம் ஏதாவது கிவ் அவே கொடுத்தேன்னா நான் வந்துட்டு உங்களை ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ல நான் வந்துட்டு உங்களை வைப்பேன். ஓகே, கிவ் அவே இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம வந்துட்டு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம்னா பக்காவா ஒரு கிவ் அவே. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.